மக்களே என்ன செய்கிறீங்க? குழம்பு எல்லாம் வச்சா நான் இப்போ தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன வச்சுக்கிட்டு இருக்கேன்னா சாம்பார். இன்றைக்கி லேட்டாகிட்டு அதனால் பசி செம பசி, அதனால் சாம்பார் வச்சுட்ருக்கேன். இந்த சாம்பாருக்கு என்னடா முதல்ல பருப்பு நான் நல்லா வேக போட்டுருவேன். ஒரு கொதிச்சோடனே சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா உரித்து கழுவி கருவேப்பிலையும் கழுவி அதில் போட்டுருவேன். போட்டு சிம்மிலேயே வேகும். நல்லா வெந்த உடனே அதுக்குள்ளேயும் நான் காய்கறியை வெட்டி வச்சுருவேன். இது அந்த காலத்தில் உள்ளது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த சாம்பார் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்ட பொடிகளையும் கடையிலலாம் வாங்க வேண்டாம். சிம்பிளான சாம்பார், அந்த காலத்து சாம்பார். அந்த காலத்தில் அம்மியில் அரைக்கையில் எல்லோரும் இப்படி தான் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்ன அரைப்பாங்க இந்த காலத்துலனா, கொஞ்சம் மஞ்சள் துண்டு வைப்பாங்க, சீரகம், தேங்காய், வெங்காயம், மிளகாத்தை இதை வச்சு அரைச்சி குழம்பு கூட்டி வச்சு அடுப்பில் வச்சு வச்சுருவாங்க. அதே மெத்தடு தான். தேங்காய், கொஞ்சம் சீரகம், வெங்காயம் தண்ணி ஊற்றாமல் தேங்காயும் சீரகம் பரபரன்னு திரிச்சிட்டு கடைசியில் ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை போட்டு லேசாக திரிச்சு எடுத்துவேன். தண்ணி ஊற்ற மாட்டேன். இப்போ காய்கறி இருக்குது பார்த்திங்களா, தக்காளி பழம், மிளகாய், கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, உங்களுக்கு என்ன காய் தேவை இருக்கோ இதை நல்லா வெட்டி கழுவி குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் சீரகம் வெங்காயம் அரைச்சதையும் போட்டுக்கோங்க. மிளகாத்த பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிட்டு நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் தூக்கி வச்சுருங்க. புளி கம்மியாக போடுங்க. தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது நல்லா கொதிக்கும் பார்த்திங்களா, இந்த வெறும் காய்கறியும் இந்த மசாலையும் சேர்ந்து அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், புளி கரைச்சி ஊற்றணும். புளி கரைச்சி ஊற்றணுன்னா அதுக்கு 2 நிமிஷம் கொதித்த உடனே நீங்கள் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த கரண்டி வச்சு மசித்து நீங்கள் ஊற்றிடணும். நல்லா ஊற்றி நல்லா கொதிக்கும் பார்த்திங்களா, உப்பு போட்டுடணும். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் இருந்ததுன்னா அது தூக்கிடணும். அதுக்கப்புறம் தாளிசம் பண்ணிடணும். வெந்தயம், கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் குழம்பு. எனக்கு இன்றைக்கி செம பசி, சுட சோறு இருக்குது. அந்த சோத்தை போட்டு எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். குழம்பும் ஒரு அப்பளத்தையும் பொரித்து அந்த அன்னைக்கு அள்ளி சாப்பிடணும். அதுக்கு தான் நான் அவசரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப பசி, ஏன்னா ரொம்ப லேட்டாகிட்டு. அதனால் குழம்பு சோறை பொங்கணுன்னு கொதிக்க சோறை போட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்பளத்தை மட்டும் பொரிச்சிட்டு அந்த அன்னைக்கு வச்சு நல்லா சிப்ஸு சாப்பிட்டுன்னு சொல்லி போட்டுக்கிட்டுருக்கேன். மக்களே, நீங்களும் வாங்க சாப்பிடுங்க. இந்த மாதிரி பசிச்சு சாப்பிட்டிங்கன்னா ருசி அதிகமாக இருக்கும். ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கு.